இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா சேம் அந்த அத்தா லீடு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில். அதில் வந்துட்டு அடுத்தடுத்து சின்ன சின்ன ஃப்ரேஸ் எப்படி வாசிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது அடுத்தது எப்படி வாசிக்கலான்னா லீடு மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு 3 பார் பேட்டர்ன் வாசிக்கிறோம், 1 பார் லீடு. இப்போ அந்த 1 பார் லீடு மட்டும் வாசிக்கிறேன், ஸ்லோவாக வாசிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இதான் நம்ம வாசிக்க போகிறோம். இதுக்கு சொல்லு நான் சொல்கிறேன் பாருங்கள். நானா நானா கீட்ட திட்டு நானா, அது ஒரு ஃப்ரேஸு. நானா கீட்ட திட்டு நானா கீட்டனாக்கா திரு கீட்ட, நானா கீட்ட திட்டு நானா கீட்டனாக்கா திரு கீட்ட. ஸ்லோவாக சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. நானா கீட்ட திட்டு நானா கீட்டனாக்கா திரு கீட்ட. இப்படி வாசிக்கணும். இப்போ நான் வந்துட்டு பேட்டர்னோட வாசிக்கிறேன் பாருங்க. 3 பார் பேட்டர்ன், இந்த 1 பார் லீடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அந்த டெம்போக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக வாசிக்கணும். அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. இன்னொரு தடவை ஸ்லோவாக சொல்கிறேன் பாருங்கள். நானா கீட்ட திட்டு நானா கீட்ட நாக்கா திரு கீட்ட, நானா கீட்ட திட்டு நானா கீட்ட நாக்கா திரு கீட்ட. அது மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த லீடு மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மாதிரி தனியாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வந்துடும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த பேட்டர்னோட சேர்த்து வாசிக்கணும். இன்னொரு தடவை வாசிக்கணும் பாருங்கள். இப்படி வாசிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பாட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த பேட்டர்ன். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுன்னா என்ன பண்ணலான்னா, இது வந்துட்டு 3 பார் பேட்டர்ன், 1 பார் லீட் இப்போ வாசித்தோம். இப்போ வந்துட்டு 2 பார் வந்துட்டு நம்ம பேட்டர்ன் வாசிக்கிறோம். தா தின் தின் தா தின் தின், அவ்வளோதான். மீதி இருக்கிற அந்த 2 பாரை வந்து நம்ம லீடு வாசிக்கணும். அது எப்படி வாசிக்குதுன்னா, இப்போ வாசிச்சோம் பார்த்தீங்களா இந்த 1 பார் லீடு, அதை நம்ம வாசிச்சுட்டு இதுக்கு பிஃபோர் இதே அதா டேக்கில் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். தா கிட்டத்தக்க திரு கிணத்திட்டு கிணனான்னு சொல்லியிருப்பேன். அதுவும் இதை வந்து நீங்கள் சேர்த்து வாசிக்கணும். அப்போ 2 பார்ஸ் வந்துடும். அப்போ அதில் எப்படி வாசிக்கிறோம் பாருங்கள். 2 பார்ஸ் பேட்டர்ன் லீட் மட்டும் வாசிக்கணும் பாருங்கள். இது இப்போ சொல்லி கொடுத்துது. நானா கீட்ட திட்டு நானா கீட்ட நாக்கா திரு கீட்ட, இது 1 பார் வந்துடும். அப்புறம் அதை ஆட் பண்ண தா கிட்ட தக்க திரு திரு கீனா திட்டு கீனா, அப்போ ரெண்டும் சேர்த்து வாசிக்கும் போது 2 பார்ஸ் வரும். நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்படின்னா. கொஞ்சம் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி வாசிச்சா இப்படி வரும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இன்னொரு பொறுமையாக வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்க. நானா கீட்ட திட்டு நானா கீட்ட நாக்கா திரு கீட்ட தா கீட்ட தாக்கா திரு திரு கீன திட்டு கீனா. கடைசி சம வரும்போது நீங்கள் தா வாசிக்கலாம். தா கிட்ட தக்க திரு திரு கீன திட்டு கீனதா தின் தின் தா தின் தின். எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டு வாசி இது கேட்க நல்லாவும் இருக்கும், ஸ்டைலாக இருக்கும் கேட்குறது வாசிக்கிறதுக்கு. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன லீட்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வாசிக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வந்துட்டு உங்களுக்கு லீட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.